நம்முடைய வாழ்க்கையில வெறும் சரீரத்தில் மாத்திரம் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது அது ஆசீர்வாதம் அல்ல. எல்லா பகுதியிலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பாங்க, எமோஷனலாக நல்லா இருக்க மாட்டாங்க. சிலர் எமோஷனலாக நல்லா இருப்பாங்க, வேலை காரியங்கள் படிப்பு காரியங்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. சிலர் படிப்பு மற்ற காரியங்கள் நல்லா இருப்பாங்க, உறவுகளில் நல்ல ஒரு அந்யோன்யம், ஐக்கியம், ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எல்லா பகுதியிலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ இந்த வளர்ச்சியை, ஒரு growth-ஐ எதிர்பார்க்கிற நாம் எதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் போது வளர்ச்சி உண்டாகும். ஒரு மனிதன் சரீரத்தில் ஆரோக்கியமா இருந்தால் சரீரத்தின் எல்லா பகுதியிலும் அவங்க என்ன ஆகிட்டே இருப்பாங்க? வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருந்தால் அவன் பொருளாதாரத்தின் எல்லா பகுதியிலும் என்ன ஆகிட்டே இருப்பாங்க? ஒரு growth என்ன பண்ணும்? இருந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம்.